Hi, and welcome to Sundararajan. So, already ரொம்ப delay ஆயிடுச்சு. So, இதுக்கு மேல delay பண்ண விரும்பல. Let's get into the first impression of Dhurandhar 2. துரந்தர் 2 ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பேச வேண்டியது இட்ஸ் அ ப்ராப்பர் சீக்வலா அப்படிங்கிறது தான். ஏன்னா சீக்வல் அப்படிங்கிறது வந்துட்டு இந்தியா பொறுத்தவரையும் சாபக்கேடுங்கிறது தெரியும். ஏதோ ஒரு சில படங்கள் தான் சீக்வலை தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. சீக்வல் எடுக்க போனாலே வந்துட்டு பயம் வர அளவுக்கு தான் வந்துட்டு இந்தியன் சினிமாங்கிறது இருக்கும்போது இந்த படம் ஒரு ப்ராப்பர் சீக்வலா அமைஞ்சிருக்காங்கிற அந்த கேள்வி தான் முதல்ல எழும்புது. ஸோ அப்படி ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா இந்த படம் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான சீக்வல் தான் அப்படின்னு சொல்லுவேன். பட் பெர்ஃபெக்டான சீக்வலான்னு கேட்டா கிடையாது. ஸோ அதுக்கான என்ன விஷயங்கள் இருக்குங்கிறத பேக்ல சொல்றேன். ஸோ இதுவரையுமே இந்த டைப்ல எடுக்கப்பட்ட பார்ட் 2 படங்கள்ங்கிறது 3 படங்கள். ஒன்னு பாகுபலி, இன்னொன்னு பொன்னியின் செல்வன், அதுக்கப்புறம் இந்த படம் எனக்கு தெரிஞ்சது. அதாவது மொத்த 2 படத்தையும் சேர்த்து ஒரே டைம்ல ஷூட்டிங் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு ஸ்பிளிட் பண்ணி ரெண்டு ரிலீஸ் டேட்ல ரிலீஸ் பண்றது. ஸோ அப்படி ரிலீஸ் ஆன இந்த படங்கள்ல வந்துட்டு பாகுபலி உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பெரிய படம், எவ்வளவு பயங்கரமா ஹிட் அடிச்சது 2 பார்ட்டுமே சொல்லிட்டு. பொன்னியின் செல்வனோட கதையுமே உங்களுக்கே தெரியும். அண்ட் இந்த படம் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல பாகுபலி வந்துட்டு 2 படத்துலயுமே ப்ராப்பரான ஓப்பனிங் வந்து இதாகி இன்சைட்டிங் இன்சிடென்ட் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர், சாங்கு, டான்ஸ், பாட்டு, ஃபைட்டு, மாசு, கருத்துன்னு சொல்லிட்டு எல்லாமே 2 படத்துலயுமே ஈக்குவலா இருக்கும். சோ 2 படமே ஒண்ணுக்கு ஒண்ணு சாட்சதல்லங்கிற மாதிரி இருக்கும். பட் பொன்னியின் செல்வன் அப்படியே கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும். பொன்னியின் செல்வன் எப்படி இருக்கும்னா நம்ம வந்துட்டு ஒரு படத்தோடைய செகண்ட் ஹாஃப் மட்டுமே ஒரு 3 மணி நேரத்துக்கு பார்த்தோம்னா எப்படி இருக்கும், அப்படிதான் படத்தோடைய செகண்ட் பார்ட்டுங்கிறது இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் சூப்பரா இருக்கும். அண்ட் இப்ப இந்த படம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு கேட்டா அதை விட மோசம். என்னன்னா ஒரு படத்தோடைய முக்காவாசி போர்ஷனுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் மீதி இருக்கக்கூடிய அந்த கடைசி கொஞ்சம் போர்ஷனுங்கிறத செகண்ட் பார்ட்லயும் பாக்குறோம் அப்படின்னா எப்படி இருக்கும். அதுவும் செகண்ட் பார்ட் 4 மணி நேரம். அதாவது ஒரு படத்தோடைய கடைசி ஒரு செகண்ட் ஹாஃபோடைய செகண்ட் ஹாஃப் அந்த கடைசியை மட்டும் நம்ம 4 மணி நேரத்துக்கு பார்க்க போறோம்னா எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க. பட் அந்த ஒரு படத்தை அவங்க எவ்வளவு சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத பேச போறேன். படத்தோட ஓப்பனிங்கிறது சாப்டர் 1 போட்டு பிளாஷ்பேக் தான் தொடங்குறாங்க. ஜஸ்கிராஜ் சிங் ரங்கியோடைய ஒரிஜினலான ஸ்டோரி என்ன அப்படிங்கறத காட்டுறாங்க. ரொம்ப ப்ராப்பரா ஒரு இதுல வந்துட்டு உனக்கு கொண்டு போல. இப்ப நார்மலான ஒரு படங்கள்ல பிளாஷ்பேக்ங்கிறது ஆரம்பிச்சு அதுல லவ், பாட்டு, அவனோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லாம ஜஸ்ட் ஒரு குரூப் போட்டோ எடுக்கிற சீனை போட்டு அதுக்கப்புறமா டக்குன்னு ஒரு மிஷினுக்கு போற மாதிரி காட்டுறாங்க. அந்த மிஷின்ல வந்துட்டு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அது என்னங்கிற படம் பாருங்க. சோ அங்க வந்துட்டு அவனுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு, என்ன கஷ்டத்தை அவன் அனுபவிச்சா அப்படிங்கறத காமிச்சு ஒரு காரணத்துக்காக அவன் ஜெயிலுக்கு போறாங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஜெயிலுக்கு போனவனா நம்ம மாதவன் கேரக்டர் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாரு. சோ இவர் வந்துட்டு ஆல்ரெடி இந்த ஜஸ்கிராஜ் சிங் வந்துட்டு மிலிட்டரி ட்ரைனிங்ல இருந்தவர் தான். சோ இப்போ வந்துட்டு லீவுக்காக வீட்டுக்கு வரும்போது அங்க அவங்களுக்கு ஒரு அநியாயம் நடக்குது. அந்த அநியாயத்துக்காக வந்துட்டு சில விஷயங்கள் செய்ய போய் அதனாலதான் இவர் ஜெயிலுக்கு போறாரு. சோ இப்போ வந்துட்டு இந்த மிஷனுக்கு வந்துட்டு இவர் எடுத்துக்கிறாங்க. சோ இப்ப இந்த மிஷனுக்கு அப்புறம் சோ அங்க வந்துட்டு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் கொஞ்சம் அரசியல் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த காட்டுறாங்க. திரும்பி பிரசன்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் ரஹ்மான் தக்கை திறந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல வந்துட்டு அடுத்த கிங் ஆஃப் லியர் யாரு அப்படிங்கறத போட்டிங்கிறது இருக்கு. அந்த இடத்துல நம்ம ரஹ்மான் தக்கைத்தோட அடுத்த இடத்துல இருக்கிறது உசைர். சோ உசைர் வந்துட்டு இருக்கான். சோ அவன் வந்துட்டு இப்ப அடுத்த கிங்கா இருக்கான். பட் அதே சமயத்துல எதிராளிகளுமே சண்டைக்கு வந்துட்டு இருக்கானுங்க. சோ அங்க இங்கன்னு சொல்லிட்டு கலவரங்கள் வெடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. சோ இந்த பிரச்சனை இது போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹம்சாவை பொறுத்தவரையும் ஹம்சா வந்துட்டு கிங் ஆஃப் லயாரி ஆகணும். அதே சமயத்துல வந்துட்டு உசைரை வந்துட்டு போட்டு தள்ளிட்டோ இல்ல அவனுக்கு துரோகம் பண்ணியே ஆக முடியாது. ஏன்னா அப்படியானா மத்தவங்க எல்லாம் கேள்வி கேட்பானுங்க. சோ உசைரையும் இந்த இடத்துல இருந்து விளக்கணும். அதே சமயத்துல தானும் ஆகணுங்கிற போது கொஞ்சம் ரிலேட்டா வச்சு உசைரை ஒரு இடத்துல மாட்ட வச்சு அதுக்கப்புறம் இவன் கிங் ஆஃப் டிஆரி ஆகிறான். சோ இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ஒரு டிராமால ஓரளவுக்கு ஒரு பேசிங்ல ஒரு லாங்கா தான் இருக்கு. படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது வந்துட்டு 145 நினைக்கிறேன். சோ அது அந்த அளவுக்கு லாங்கா தான் இருக்கு. நான் இப்ப சொன்ன கதைங்கிறது ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனா இதை வந்துட்டு அவங்க ஸ்கிரீன் பிளே ரொம்ப லென்த்தா தான் காமிச்சிருக்காங்க. ஆனா அது பெருசா லேக் ஆகவே இல்லை. படம் பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சோ அவன் கிங் ஆனதுக்கு அப்புறமா உடனே கதைக்கு வேற எங்கேயும் சுத்தாம டக்குன்னு ஒரு ட்விஸ்ட்டுக்கு வராங்க. சோ ஒரு ட்விஸ்ட்ங்கிறது படத்துல இருக்கு. ஒரு முக்கியமான கேரக்டர்ங்கிறது படத்துக்குள்ள வருது. பிளாஷ்பேக்னு ஒன்று சொன்னேன்ல, அந்த பிளாஷ்பேக்ல ரெண்டு கேரக்டர் வந்துட்டு காட்டுறாங்க. ஜஸ்கர் சிங்கோட ரிலேட்டடான 2 கேரக்டர். அந்த 2 கேரக்டருமே படத்தோடைய அந்த பிரசன்ட் போர்ஷன்ஸ்ல வராங்க. சோ அவங்க வந்துட்டு முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க. சோ அதுல ஒரு கேரக்டர் வந்துட்டு இன்டர்மிஷன்ல வந்து ஒரு ட்விஸ்ட்ங்கிறது ஏற்படுது. அங்கதான் இன்ட்ரோல போடுறாங்க. சோ அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபோட ஓப்பனிங்லயே அந்த கேரக்டர் வந்துட்டு என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பதட்டம் ஏற்படுது. இப்படி ஒரு கேரக்டர் வந்துருச்சு அப்படிங்கும்போது இந்த கேரக்டரோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா ஹம்சாலி அசாரிங்கிறவங்க வந்துட்டு இப்போ ஒரு ஆள் கிடையாது. அவங்களுக்குள்ள 2 பேர் இருக்காங்க. ஜஸ்ட் லியோ பார்த்திபன் மாதிரி தான். ஹம்சாலி மசாரி அண்ட் ஜஸ்கிராஜ் சிங் ரங்கி.
சோ இப்ப ஜஸ்கிராஜ் சிங்குக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கேரக்டர் வந்துட்டு இப்ப ஹம்சாலி மசாரியோட வாழ்க்கைக்குள்ள வந்துட்டான் அப்படிங்கும் போது அந்த உள்ள இருக்கிற 2 பேத்துக்கும் ஒரு சண்டைங்கிறது ஏற்படத்தானே செய்யும். சோ அந்த ஒரு சைக்காலஜிக்கல் இடத்த தான் தொட்டிருக்காங்க. அந்த ஒரு போராட்டத்துக்குள்ளதான் இப்ப ஹம்சா இருக்கான். சோ அடுத்து என்ன நடக்க போதுங்கிற எதிர்பார்ப்போட நம்ம வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல உட்கார்ந்தோம் அப்படின்னா எடுத்த 10வது நிமிஷத்துல அந்த பிரச்சனையை முடிச்சு தூக்கி போட்டுறாங்க. அது ஒரு முக்கியமான கேரக்டரை போட்டு தள்ளிடுறாங்க. அது சாக்ரிஃபைஸ்னு சொல்றாங்க. அது வந்துட்டு எனக்கு பெருசா ஒட்டாத மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா படத்தோட இன்டர்மிஷனா என்ன சொல்றீங்க, ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா அதை நோக்கி தான் அடுத்த செகண்ட் ஹாஃப்ங்கிறது இருக்கணும். பட் அதை டக்குன்னு முடிச்சிட்டிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அதனால ஒரு இம்பாக்ட்ங்கிறது என்ன ஏற்படுது அப்படின்னா ஹம்சாலி மசாரியோட ரியாக்ஷன் காரணத்தினால இப்படி ஒரு கேரக்டர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹம்சாலி மசாரோட ரியாக்ஷனை பாக்குற மத்தவங்க எல்லாருமே ஹம்சாலி மசாரி மேல சந்தேகப்படுறாங்க. இதுவரை ரஹ்மான் தக்கத்தோட ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பெருசா சந்தேகம் இல்லாம இருந்தவங்க வந்துட்டு இப்ப சந்தேகப்படுறாங்க. சோ யாருங்கிற பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. சோ இப்ப இவன் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல அவங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம முதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மொத்த கேங்கையும் போட்டு தள்ளணும். சோ அதுக்கான விஷயத்தை தொடங்கலாம். தி அன்னோனுங்கிற பேர்ல வந்துட்டு இருக்கிற எல்லா டெரரிஸ்டையுமே போட்டு தள்ளுறாங்க. அதைத்தான் பேலன்ஸ் செகண்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய முக்காவாசி போர்ஷன்ல வந்துட்டு அதை தான் காட்டுறாங்க. எப்படி கொள்றான், என்னென்ன மாதிரி கொள்றான்னு சொல்லிட்டு ஒண்ணையும் சூப்பரா காமிச்சிருக்காங்க. சோ இது வந்துட்டு ஜஸ்ட் இந்தியன் தாத்தா மாதிரி தான். இந்திய தாத்தா ஒரு ஆளையும் கொண்டு போயிட்டு அவங்க கிட்ட பேசி அவன் என்ன தப்பு பண்ணா எல்லாத்தையும் சொல்லி அதெல்லாம் கொண்டிருப்பார் இல்லையா, அதே மாதிரிதான் காமிச்சிருக்காங்க. ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா காமிச்சிருக்காங்க, கொஞ்சம் ஸ்பீடாவுமே காமிச்சிருக்காங்க. சோ இது மொத்தத்தை முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு எமோஷனல் சீனுங்கிறது இருக்கு. ஹீரோயினுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருது இவங்க ஒரு ராய் ஏஜென்ட், இந்தியன் ஏஜென்ட்ங்கிறது. சோ இப்ப அவங்களோட ரியாக்ஷன் என்ன, அதுக்கு இவன் என்ன சொல்றான் அப்படிங்கறத காட்டுறாங்க. ஆப்வியஸ்லி முக்கியமான வில்லன்ஸுங்கும் போது இந்த எஸ்பி அஸ்லாம்ங்கிற சஞ்சய் தத் கேரக்டர், அதுக்கப்புறம் இந்த மேஜர் இக்பாலுங்கிற அந்த கேரக்டர் தான். ஸோ இந்த 2 கேரக்டரோடய எப்படி போட்டு சொல்றாங்கிறது கடைசி போர்ஷன்ல இருக்கு. ஸோ எஸ்பி அஸ்லாம் போட்டு தள்ளதுக்கு அப்புறம் மேஜர் இக்பாலுக்கு வராங்க. மேஜர் இக்பாலோடைய அவரோட ஃபேமிலி, அவருக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்ன, அவருடைய பிளாஷ்பேக் என்ன, அவரோட பிளாஷ்பேக்னா அவரோட அப்பாவுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு, அதோட விஷயங்கள் அதுல ஒரு காமெடின்னு சொல்லிட்டு அதெல்லாம் காமிக்கிறாங்க. ஸோ இதுக்கான அந்த டைம்ங்கிறது எடுத்துக்கிறாங்க. நான் சொல்றேன்ல, இந்த கதை வந்துட்டு நான் மேலோட்டமா சொல்லும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கு. பட் இதுல சப்ஸ்டோரின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்கு. அந்த நிறைய விஷயத்துக்கு நிறைய டைம்ங்கிறது ஏற்படுது. அந்த டைம் தான் இதுல காமிச்சிருக்காங்க. சோ மேஜர் இக்பால் வந்துட்டு ஒரு கட்டத்துல இவனை நான் முடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு எதிரில வந்து நிக்கிறான். சோ அதுக்கப்புறமா இந்த மேஜர் இக்பால் ஒரு வந்துட்டு கடைசியா ஒரு டிமாண்ட் வைக்கிறான். இவனுக்கு தெரிஞ்சிருச்சு அம்சாலி மசாரி வந்துட்டு ஏதோ இது பண்றான்னு சொல்லிட்டு சோ ஒரு டிராப்ங்கிறத செட் பண்றாங்க. ஏகப்பட்ட முஜாஹிதீன் சொல்லிட்டு இந்தியாவுக்குள்ள அனுப்ப போறோம் அப்படிங்கும் போது வந்துட்டு நான் உனக்கு வந்துட்டு ஏகப்பட்ட பணம் தரேன், நீ எனக்கு ஏகப்பல கன்ஸ் அண்ட் அம்யூனேஷன்ஸ் எல்லாமே தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்சா கிட்ட சொல்றாங்க. சோ இப்ப அம்சா எல்லாத்தையுமே ரெடி பண்றா. சோ அதுக்கு ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. இந்த கன்னெல்லாம் நீ கொண்டு வா, நான் பணத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு. சோ பணத்தை கொடுத்து கன்னை வாங்கும் போது ரிஸ்வானுங்கிற கேரக்டர் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பார்த்திருப்பீங்க, அவரும் ஒரு ஸ்பை ஏஜென்ட் தான். சோ அவரு வந்துட்டு இந்த பணத்தை வாங்கி கொண்டு போய் பார்த்தா அந்த பணம் வந்துட்டு வெறும் பேப்பரு. அதை கண்டுபிடிச்சு திரும்பி உள்ள வரதுக்குள்ள ரிஸ்வான் அடைச்சு வச்சு, அதாவது வாசல்ல நிப்பாட்டி போடா அனுப்பிச்சு விட்டுறாங்க. உள்ள வச்சு அம்சாவுக்கு அடி விழுகுது. சோ இப்ப அம்சா வந்துட்டு மத்தவங்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு கடைசியில இந்த மொத்த இதையும் முடிச்சுட்டு இந்த மொத்த சமாதத்தையும் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் அவன் அங்க இருந்து அழிச்சதுக்கு அப்புறமா கவர்மெண்ட் சைட்ல இருந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இவனை. சோ கண்டுபிடிச்சு தூக்கி கொண்டு போய் வெளுன்னு வெளுக்கிறாங்க. சோ இப்ப வந்துட்டு நம்மால் உள்ள வராரு, யாரு, மாதவன் கேரக்டர் உள்ள வராரு. அவரு உள்ள வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. சோ அவரோட ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த விஷயம் வந்துட்டு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னா இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு, இந்த விஷயம் வந்துட்டு உலகத்துக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா பாகிஸ்தானோட நிலைமை வந்துட்டு ரொம்ப மோசமாயிடும், அதனால ஹம்சாவை ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு பயமுறுத்தி ஹம்சாவை ரிலீஸ் பண்ண வைக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஹம்சாவை காப்பாத்துற ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு கேரக்டர் உள்ள வருது. அந்த கேரக்டர் இதுக்கு மேல பெரிய ட்விஸ்டா இருக்கு. அது யாருங்கிறத நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுங்க. டே என்னடா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வைக்கிறீங்கிற மாதிரி படத்துல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்ங்கிறது இருக்கு. மொத்த கதையுமே திருப்பி போடுற மாதிரி இருக்கான்னு கேட்டா கிடையாது. பட் நம்ம நினைச்சது மாதிரி இல்ல, நம்ம நினைச்ச மாதிரி இவன் இல்ல, நம்ம நினைச்சது ஒண்ணு பட் நடந்தது ஒண்ணுங்கிற மாதிரி நிறைய ட்விஸ்ட்ங்கிறது இந்த படத்துல இருக்கு. ஸோ அந்த எண்ட் ட்விஸ்ட்ங்கிறது தான் படத்துல ஹைலைட். அதை பத்தி இன்டர்நெட்ல பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அந்த கேரக்டருமே செம சூப்பரா இருந்துச்சு. அந்த ட்விஸ்டுக்கு அப்புறமா ஆப்வியஸ்லி படம் வந்துட்டு எண்டுக்கு வருது. ஸோ இவனை வந்துட்டு இந்தியா கூப்பிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு எமோஷனலான ஒரு எண்டிங்கிறது கொடுக்குறாங்க. அதாவது ஹம்சா வந்துட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறான். அதாவது நாளைக்கு மீட்டிங் இருக்கு, நீ போய் ரெஸ்ட் எடுங்கும் போது டக்குனு காலையில எஸ்கேப் ஆகிறான். எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா வந்துட்டு கூட்டிட்டு இருக்காங்க வாசல் நின்று. அவன் தங்கச்சி வந்துட்டு மேல துணிக்காய் போட்டுட்டு இருக்கு. உள்ள போலான்னு சொல்லிட்டு போறான். போய் நின்று வந்துட்டு நிறைய விஷயங்கள் யோசிக்கிறான், என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க அவங்க அம்மாவை மீட் பண்ணல, அவங்க அம்மாவும் உள்ள போயிடுறாங்க, தங்கச்சியும் உள்ள போயிருது. அவங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புறா, அதோட படத்தை முடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு சின்ன பொசிஷன்ல ஒரிஜினலாவே இந்த அம்சாவோட ட்ரைனிங் செஷனுங்கிறது எப்படி இருந்துச்சு, இந்த அம்சா வந்துட்டு ஓவராலா பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு தி ஒன்னுங்கிற மாதிரி தான் இருப்பான். ஸோ ஒரு நார்மலான ஒரு மிலிட்டரி ஆபீசரா இருந்து ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் ராய ஏஜென்ட்டா மாறினவன் எப்படி இப்படி இருக்கான், அப்படி என்ன ட்ரைனிங் பண்ணா அப்படிங்கறத அந்த கடைசியான ஒரு பொசிஷன்ல
செமையா காமிச்சிருந்தாங்க. சோ இதுவரையுமே படத்தோட மொத்த பாசிட்டிவ் 10 நிமிஷத்துக்கு பேசியிருக்கேன். சோ இதுக்கப்புறம் படத்துல எனக்கு ஒர்க் ஆகாத விஷயங்கள் அண்ட் இன்டர்நெட்ல சில விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க, அதை பத்தி பேசுவோம். மெயினான விஷயங்கிறது ரன் டைம் தான். சோ இந்த ஓவரால் கதைங்கிறது நான் சொன்ன மாதிரி இவ்வளவு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தாலும் இந்த படத்தை கட் ஷார்ட் பண்ணி சின்னதாக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. பட் ஒரு 4 மணி நேரம் படத்தை வந்துட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 மணி நேரம் அளவுக்கு சின்னதாக்க முடியும். ஏன்னா இந்த படத்துல இருக்கக்கூடிய பிளாட் பாயிண்ட்ஸ் அண்ட் டிராமாங்கிறது ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இந்த படத்தோட மேக்கிங்கா, அதாவது ஃபுல் ஃபுட்டேஜா பார்க்கும்போது இதை ஃபுல் ஃபுட்டேஜா பார்த்தாதான் நல்லா இருக்கும். சோ இதை வந்துட்டு நீங்க திரும்பவும் ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்த கதையை கொண்டு வரணும்னா திரும்பி இதெல்லாம் தூக்கி போட்டு முதல்ல இருந்தா எடுக்கணும். சோ அப்படி பண்ண முடியாதுங்கும் போது கண்டிப்பா இதை வந்து செகண்ட் பார்ட்டா கொடுக்கறது தப்பு கிடையாது. அண்ட் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கு, அந்த கேரக்டர்ஸ்க்கான டெப்த் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. அப்படிங்கும் போது இந்த டைமிங் தேவைப்படுது தான். பட் இதுக்கு 4 மணி நேரம் தேவையான்னு கேட்டா கிடையாது. இந்த படத்தை அழகாவே கட் பண்ணி 3 மணி நேரம் படமா ஆக்கியிருக்கலாம். ஏன்னா இந்த படத்துல வந்துட்டு நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப லென்த்தா இருக்கு. பட் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்னு கேட்டா கிடையாது. அதுக்குள்ள இருக்கிற டிராமா மட்டும் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்தோட ஓப்பனிங்ல இந்த பிளாஷ்பேக்ல வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும்தான் ப்ராப்பரா ஆக்ஷன் சீக்வன்ஸா ரசிக்கும்படியா இருக்கு. மீதி இருக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் டமால் டுமில் இருக்கே தவிர அதுக்குள்ள இருக்கிற டிராமா நல்லா இருக்கே தவிர பட் பெருசா ஆக்ஷன் சீக்வன்ஸ் நமக்கு எக்ஸைட்டிங்கா தரல பார்ட் 1 அளவுக்கு. அண்ட் செகண்ட் திங் பார்ட் 1ல இருந்த அந்த சவுண்ட் ட்ராக்ங்கிறது இந்த படத்துக்கு ஒரு ஐகானிக்கான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுச்சு. அண்ட் ஒரு போர்ஷனாவே அந்த படம் வந்துட்டு சாப்டர் பை சாப்டர்ங்கிறது நமக்கு வந்துட்டு நம்ம செகண்ட் டைம் பார்க்கும்போது அந்த ஒரு சாப்டர்லயும் நமக்கு வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான சாட்டிஸ்பேக்ஷனுங்கிறது இருந்துச்சு. கதை வந்துட்டு இந்த சாப்டர்ல இதைத்தான் டைட்டிலா போடுறாங்க, எதுக்கு அந்த டைட்டில் நமக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். முடியும் போது இந்த சாப்டருக்கு இந்த டைட்டில் பெர்ஃபெக்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஊன்னு இருந்துச்சு. பட் சாப்டர் 2 பட் இந்த பார்ட் 2 படத்துல ஒரு சாப்டருமே ஏதோ சும்மா நகர்த்துறதுக்காக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. சாப்டர் வைஸ் போனது வந்துட்டு அவ்வளவா ஒட்டல. அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயங்கிறது சில ட்விஸ்ட் வந்துட்டு ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த கதை வந்துட்டு இப்பயுமே உண்மையா நடந்த கதையா இல்ல உண்மையா கொஞ்சம் கூட கற்பனை சேர்ந்து கலந்து எடுக்கப்பட்ட கதையா இல்ல மொத்தமாவே கற்பனை கதையாங்கிறது யாருமே எங்கேயுமே அபிஷியலா சொல்லல. ஏன்னா இந்த கதையில வந்துட்டு ஒரு முக்கியமான இடத்துல வந்துட்டு இதை நான் கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணியே சொல்றேனே. அந்த டெரரிஸ்ட் கும்பல் வந்துட்டு ஆல்ரெடி பார்ட் 1லயே பார்த்திருப்பீங்க, நிறைய பணம் வந்துட்டு அதாவது ஃபேக் கரன்சிஸ் கிரியேட் பண்ணி இந்தியாவுக்குள்ள அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு 60,000 crores வந்துட்டு ஃபேக் கரன்சிஸ் கிரியேட் பண்ணி அதை இந்தியாவுக்குள்ள அனுப்புறதுக்கு ரெடி பண்ணி பக்காவா வச்சிருக்காங்க. சோ இப்ப திடீர்னு பார்த்தா ஆபரேஷன் கிரீன் லீஃப் நம்ம வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதவன் சொல்றாரு. என்னடா அது ஆபரேஷன் கிரீன் லீஃப்னு வச்சா டக்குனு மோடி வராரு. ஏன்னா மோடி வராரு கேமியோ கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மோடி வந்துட்டு 500,000 நோட்டு வந்துட்டு செல்லாதுன்னு சொன்னார்ல, அந்த இன்சிடென்ட்டை காட்டுறாங்க. பார்த்தா அந்த பக்கம் வந்துட்டு டெரரிஸ்ட் கும்பல் வந்துட்டு ஐயோ போச்சேங்கிறானுங்க. சோ நமக்கு வந்துட்டு டவுட் ஆகுது. சோ இதுதான் உண்மையிலே நடந்துச்சா? இப்படி உண்மையிலேயே 60,000 கோடி வந்துட்டு இந்தியாவுக்குள்ள கொண்டு வரதுக்கு இருக்கும் போதுதான் அதனாலதான் இந்த 500,000 நோட்டு செல்லாதுன்னு மோடி சொன்னாராங்கிற கேள்விங்கிறது நமக்கு வருது. ஏன்னா அது அவங்க ரியல் லைஃப்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. இவங்க கற்பனை பண்ணி அதுல கனெக்ட் பண்ணி சொன்னாங்களா என்ன ஏதுங்கிறது தெரியல. பட் அது நல்லா இருந்தது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி கன்ஃபியூஷனுங்கிறது கிரியேட் பண்ணுச்சு. அது இல்லாம சில ப்ரொபகேண்டாவான சில விஷயங்களுங்கிறமே இந்த படத்துலங்கிறது இருந்துச்சு. அதெல்லாம் நான் பேசினது அரசியல் ஆயிடும். அதனால அதெல்லாம் பேசாம நான் தவிர்த்துடுறேன். பட் அது எல்லாமே இந்த படத்துல இருந்துச்சு. அதுவும் கூட வந்துட்டு தேவையாங்கிறது இருந்துச்சு. அது தேவையில்லாம அது இல்லாம இந்த கதையை நகர்த்த முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன்னா இது உண்மையா பொய்யாங்கிறதே அவங்க கன்ஃபார்ம் பண்ணலங்கும் போது இதை இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் நம்மளால பேசவே முடியாது. சோ இது உண்மையா நடந்துச்சா இல்ல கற்பனையா என்ன ஏதுங்க நமக்கு தெரியாதுங்கும் போது அப்படியே விடுறதா சொல்ல நல்லது. சோ ஓவராலா ஒரு படமா இது படம் வந்துட்டு அமேசிங்கா இருந்துச்சு. பட் பார்ட் 1 வந்துட்டு இந்த படம் பெர்ஃபெக்டா இருந்துச்சா, அதாவது பாகுபலி மாதிரி 2 படமுமே பக்காவான படமா உத்தாண்டா சினிமாங்கிற மாதிரி இருந்துச்சான்னு கேட்டா கிடையாது. பட் இந்த பார்ட் 2ங்கிறது நல்ல படம் தான். பட் இந்த படத்தை நம்மளால ரீவாச் பண்ண முடியுமான்னு கேட்டா ரீவாச் பண்ணும் போது நமக்கு வந்துட்டு இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்குமே தவிர பார்ட் 1 மாதிரியே அந்த ஒரு எக்ஸைட்டிங்கிறது இருக்காது. பார்ட் 1 ரீவாச் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு சில என்ன சொல்றது ஒரு பிச் ஆஃப் சில விஷயங்கள் இருக்கும். ஒரு சில படங்கள்ல அந்த மாதிரி பிச் ஆஃப்ஸ் இருக்கும். நமக்கு வந்துட்டு அந்த படத்தோட வந்துட்டு முக்கியமான இடங்கள் ஞாபகம் இருக்கும். இந்த இடத்துல இது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடம் வரும்போது நம்ம காத்துட்டு இருப்போம். இப்ப வந்துட்டு உதாரணத்துக்கு அந்த ரம்பா சாங் வர அந்த கல்யாண போர்ஷன்ல வந்துட்டு அந்த பையனை காப்பாத்துற சீன் வருதுன்னா நம்ம அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கல்யாணத்தை பார்க்க அந்த இடம் வந்துட்டு பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கும். அந்த ஃபைட் சீக்வன்ஸுங்கிறது பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கும். அதே மாதிரி இந்த அதுக்கப்புறமா வந்துட்டு ரஹ்மான் தக்கேத்தோட அந்த ரஹ்மான் தக்கேத் அட்டாக் பண்ற சீனு, அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் அந்த கார் சேஸ், இந்த மாதிரி சில ஐகானிக்கான அந்த விஷயங்கள் இந்த பிச் டாப் மாதிரி அங்கங்க இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த படம் இல்ல. ஓவரால் ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் இருந்துச்சு. சோ ஒரு தடவை போற மாதிரி தான் இருக்கும் இந்த ரோலர் கோஸ்டர்ல. திரும்பி போறதுக்கு வந்துட்டு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். சோ ஓவரால் ஒரு நல்ல படம். கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க. நான் சொன்ன மாதிரி நான் ஓவரால் கதையை வந்துட்டு பேசிக்கா சொல்லிட்டேன். பட் அதுல கூடிய சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துட்டு என்னங்கிறத நான் சொல்லல.
சோ படம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அந்த ட்விஸ்ட்ங்கிறது நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. நான் சொன்ன மாதிரி பாலிவுட்டுக்கு ஒரு கம்பேக் தான். சோ திரும்பவும் இந்த ட்ராக்ல இருந்து விலகாம இருக்கணும் பாலிவுட். திரும்பவும் வந்துட்டு நான் மாதிரி 10 பாட்டு வச்சு பயங்கரமா டான்ஸ் ஆடி இந்த மாதிரி படம் எல்லாம் பண்ணாம நல்ல படங்களா பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சோ உங்களை வந்துட்டு இன்னொரு பக்கத்துல வரைக்கும் பை ஃப்ரம் சித்தார்த் சுந்தரராஜன். பை.